சம்பவம் வந்து நடக்குது. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இவர் வந்து அந்த பாஜகன்ற அந்த வார்த்தையே வந்து சொல்றதே கிடையாது, பிஜேபின்னு சொல்றதே கிடையாது, மோடின்னு சொல்றதே கிடையாது, அமித்ஷான்னு சொல்றதே கிடையாது. இப்படிலாம் வந்து இருக்கும்போது கூட நம்ம தொடர்ச்சியா நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கோம் இவர் வந்து அவங்களோட டைப்ல தான் இருக்காரு, அவங்களோட போறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதிர்த்துலாம் அவங்க வந்து நிறைய காணொலிகள்லாம் வந்து போட்டாங்க. இவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமா வந்து பேசுறாங்க. எங்க கிட்ட வந்து பதவி கேட்டாரு, மணியடின் வீராசாமி எங்க கிட்ட பதவி கேட்டாரு, பதவி கொடுக்கல, பொறுப்பு கேட்டாரு, பொறுப்பு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கேட்டாரு, கொடுக்கல, அதனால எங்களுக்கு எதிராக பேசுறாரு. இவர் வந்து திமுக கைக்கூலியாக கோடிக்கணக்கான ரூபாய் வந்து திமுக கிட்ட வந்து வாங்கிட்டு இவர் வேலை செய்யறாருன்னு நம்ம சொன்னார். தாவேக்கல்ல இருந்து வெளியேறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு ஆமா, முத்திரையை வந்து எல்லாருமே கொடுத்துறாங்க. சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, இப்ப சமீபத்துல என்னோட மகளுக்கு பிறந்த நாள் கூட நான் வந்து என் மகளோட இருக்கிற போட்டோவை என்னால சமூக வலைதளங்களோட பதிவிட முடியல. ஏன்னா நம்ம வந்து என் மனைவி புகைப்படத்தை போட்டாலும் என் குழந்தை புகைப்படத்தை போட்டாலும் ரொம்ப அருவருத்தக்க வகையில வந்து கமெண்ட் வந்து எழுதுறாங்க. சோ இதுதான் வந்து ஜனநாயகமா? இவங்க தான் நாளைக்கு வந்து அரசியல்ல வந்து என்னத்த மாற்றத்தை கொடுக்க போறான்னு நமக்கு வந்து தெரியல. நம்ம என்ன சொல்ல, அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து அரசியல்னு பாத்தீங்கன்னா இப்ப நீ எவனுமே சரியில்லை, திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, பிஜேபி சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, யாருமே சரியில்லை, நான் தான் வந்து இங்க மாத்த போறேன், உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே நான் வரப்போறேன், ஒரு ஒரு கிராமத்துக்கும் வரப்போறேன்னு சொன்ன விஜய் அதுக்கப்புறம் நிலைப்பாட மாத்தி என்ன சொல்றாருன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், ஒரு ஒரு வீட்லயும் விஜய் இருப்பாங்க, விஜய் இருக்காங்க அப்படின்னாரு. சார், உங்க வீட்டுல விஜய் இருக்காங்களா? உங்க பையன் உங்களுக்கு ஓட்டு போடுவாரா? இல்ல உங்க பொண்ணு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இல்ல உங்க மனைவி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? உங்க பெத்த பாவத்துக்காக உங்க அப்பா அம்மா வேணா ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த இந்த இதுதான் வந்து இங்க வந்து முரணா நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் யாரு பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரன் தான் பண்ணுவான். குடும்பத்தை வந்து விட்டுருவான், இயக்கத்துக்காக வந்து வேலை செய்வான். அதேதான் விஜயம் இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்றாரு. கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து பாஜக கிட்ட ஆர்எஸ்எஸ் கிட்ட சரணாகதி அடை